இந்த வீடியோவில் ஜாவா ஜேடிகே ஃபைல் வந்து எப்படி வந்து டவுன்லோட் செய்து எப்படி வந்து ஜாவாவை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் ஜேடிகே 8 செலக்ட் பண்ணி டவுன்லோட்ன்றதுக்குள்ளே போய் நாங்கள் வந்து ஜாவா ஜேடிகே ஃபைல் இதில் வந்து நாங்கள் சைன்இன் பண்ணி ஒரு இமெயிலை பயன்படுத்தி நாங்கள் வந்து சைன்இன் பண்ணி கொள்ளணும். சைன்இன் பண்ணி இருந்தால் தான் நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் சைன்இன் பண்ணின பிறகு இதுக்குள்ளே வந்து நாங்கள் எங்களோட விண்டோஸுக்குரிய விண்டோஸ் 64 பிட்டுக்கான வந்து ஜேடிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். விண்டோஸுக்குரியதில் வந்து 64 பிட்டுக்கானதை வந்து அந்த டவுன்லோட் லிங்கை வந்து கிளிக் பண்ணி வந்து நாங்கள் ஜேடிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஜாவா ஜேடிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி நாங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ ஜாவா ஜேடிகே ஃபைல் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு அதை வந்து நாங்கள் எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். டவுன்லோட் பண்ணின ஃபைலை வந்து 2 தடவை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். இதில் வந்து நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து ஜாவா ஜேடிகே ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். நெக்ஸ்ட் இதில் இப்படி வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிளில் போய் பாத் செட் பண்ணணும். இதில் வந்து டெஸ்டினேஷன் போட இதிலையும் வந்து நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து ஜாவா ஜேடிகே ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு இதில் வந்து க்ளோஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணினோம்னா இப்போ எங்களுக்கு ஜேடிகே ஃபைல் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இனி வந்து என்விரான்மெண்டல் வேரியபிளில் போய் பாத் செட் பண்ணணும். சி ட்ரைவுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு ஜாவாக்கு ஜேடிகே அந்த ஃபைலுக்குள்ளே போய் அந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு கொண்டு போய் நாங்கள் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிளில் சிஎம்டி ஓப்பன் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள் கொடுத்து நாங்கள் வந்து பாத் வந்து செட் பண்ணணும். பாத்துக்குள்ளே வந்து யூசர் வேரியபிள் அதுக்குள்ளே வந்து நாங்கள் பாத் வந்து செட் பண்ணணும். முதல் நியூ சிஸ்டம் வேரியபிளில் வந்து வேரியபிள் நேமையும் கொடுத்து ஜாவா ஹோம்னு நேம் கொடுக்குறோம். தொடர்ந்து அந்த பாத்தை வந்து அதில் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா ஜாவா ஹோம்ன்றதை வந்து நாங்கள் அதுக்குள்ளேயே வந்து தொடர்ந்து சிஸ்டம் வேரியபிளில் பாத்துக்குள்ளே போய் நியூன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து பாத்தை வந்து செட் பண்ணி கொள்ளணும். நாங்கள் முதல் வந்து ஜாவா ஹோம்னு கொடுத்தனாங்க. அப்போ இதில் வந்து பெர்சன்டேஜுக்குரிய குறியீடு கொடுத்து இதில் ஜாவா ஹோம்ன்றதை கொடுத்து திருப்பி வந்து பெர்சன்டேஜ் குறியீடு கொடுத்து அங்கால வந்து பின்னு /பின்ன்றதை கொடுக்கணும். /பின்னு கொடுத்து நாங்கள் வந்து இந்த பாத்தை வந்து செட் பண்ணி கொள்ளணும். தொடர்ந்து ஓகேன்றதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து இதையும் வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு சிஎம்டி கமாண்ட் ஃப்ரம் சிஎம்டி ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஜாவாண்டு குழப்பமாக இருந்தால் எங்களுக்கு வந்து இப்போ எங்களோட பிசியில் வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும். இப்படி தான் வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.